Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 1 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, load Python program. So first questionல நம்ம என்ன learn பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது தான். ஸோ பைத்தான் ப்ரோக்ராம்ஸை நம்ம ரெண்டு மெத்தட்ல ரன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஸ்டார்ட்ல சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் பாக்ஸ்ல IDLE அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு பைத்தானுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். செகண்ட் மெத்தட், ஸ்டார்ட்ல சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் பாக்ஸ்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றத டைப் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பைத்தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லயும் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்ஸை டைப் பண்ணிட்டு ஈஸியா ரன் பண்ண முடியும். பட் இப்போ காமனா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். ஸோ எப்படி வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸை லோட் பண்றது அப்படின்றத பார்க்கலாங்களா? டெஸ்க்டாப்ல போயிடலாம். டெஸ்க்டாப்ல ஸோ உங்களுடைய ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல சர்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இதுல மவுஸ்னுடைய லெஃப்ட் பட்டன் வச்சு சிங்கிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ல IDLE அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க IDLE பைத்தான் 3.11 இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்டும். இத மவுஸ்னுடைய லெஃப்ட் பட்டன் வச்சு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பைத்தான் பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்க பைத்தான்கான கோடிங்ஸை இந்த பேஜ்ல தான் டைப் பண்ணுவீங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட், சரிங்களா? செகண்ட் மெத்தட், டெஸ்க்டாப்ல ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல சர்ச் ஃபார் ஆப்ஸ் அப்படின்னு காட்டுதுங்களா? இத சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் காட்டுதுங்களா? இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகி காட்டும், சரிங்களா? ஸோ உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுடைய கோடிங்ஸ் எல்லாமே இந்த கர்சர்ல தான் வந்து டைப் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? Second question, write a Python program to do the following. First one, to make an integer program output value student equal to 10. Second one, to make a floating program output value milk equal to 7.3. Third one, to make a complex program output value cos equal to 8 plus 5j. Fourth one, to make a Boolean program output value 5 greater than 3 is true, 3 equal 5 is false. Fifth one, to make a string program using single quotes and double quotes with the values admin and 576. So second question வந்து இதுதான். இதுல first one பாருங்க, to make an integer program output value student equal to 10 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்கான கோடிங் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் டிஃபைன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் டபுள் கொட்டேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் கமா int of students. நம்ம இதுல என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப் தான் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதோட அவுட்புட் என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு தான் நமக்கான அவுட்புட் காட்டும். இதை நம்ம VS கோட்ல பைத்தான் கோடிங்ஸை டைப் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்ப நான் டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. VS கோட் அப்படின்றது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மா VS கோடுன்னு சொல்றோம், சரிங்களா? இப்போ இதுல நம்மளுடைய இன்டிஜர் ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ஸோ நம்மளுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ
நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோடிங்ஸை வந்துட்டு ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணணும். ஸோ நான் சேவ் பண்றதை எப்படி சேவ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதன்படிதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு லேப்லயும் சப்டிவிஷன்ஸ் எத்தனை இருந்தாலும் அதுக்கான சப்டிவிஷன்ஸ் போட்டுட்டு நீங்க சேவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் எப்படி சேவ் பண்றதுன்றதை உங்களுக்கு நான் பிபிடில காட்டுறேன் பாருங்க. சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைட் நேம் அண்ட் லொகேஷன். அதாவது உங்களுடைய டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். உங்களுடைய டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிரைவ்ல மெயின் ஃபோல்டர் ஒன்ன கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான நேம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் நேமா இருக்கட்டும். ஸோ நம்மளுடைய கோர்ஸ் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படின்றதுனால பைத்தான் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு சப் ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த சப் ஃபோல்டரை உங்களுடைய நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுல TCDS கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுடைய நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு சப் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கான நேம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சப்ஜெக்ட் நேமும் பாத்தீங்கன்னா பைத்தான் அப்படின்றதுனால சப்ஜெக்ட் நேம் நம்ம பைத்தான்னு கொடுத்துக்கிறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளதான் நம்மளுடைய ஃபைல் நேமை நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபைல் நேம் அப்படின்றது நீங்க எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸசைஸ் நேம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு லேப் 1 செய்யறதுனால 1.lab-1 கொடுத்துட்டு எந்த டேட்ல எந்த மந்த்ல எந்த இயர்ல செய்யறோம் அப்படின்றத நீங்க அதுல மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் காமனா இனிமேல் நீங்க சேவ் பண்றதுக்கு எந்த ஒரு லேப் ப்ரோக்ராம் பண்றதா இருந்தாலும் சேவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். இதுல சப்டிவிஷன்ஸ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் அப்படின்னு ரோமன் கொடுத்துட்டு நீங்க லேப் 1 லேப் 2 சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை VS கோட்ல சேவ் பண்ணி பார்த்துடலாங்களா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ் இருக்கு. இதுல ஃபைல் போயிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் இருக்கக்கூடிய சப் ஃபோல்டர்ல, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அதன்படி இங்க ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ TCDS அப்படின்ற சப் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் இருக்கக்கூடிய ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பைத்தான்குள்ளதான் நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸையும் சேவ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நம்ம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.lab-1 and then Roman 1 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா .py எக்ஸ்டென்ஷனை மறக்காம கொடுத்துக்கோங்க. நீங்க .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய கோடிங்ஸ் பைத்தான்கான பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு சேவ் ஆகும். சரிங்களா? .py கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க எந்த டேட்ல அண்ட் தென் எந்த மந்த்ல எந்த இயர்ல நீங்க இதை இந்த ப்ரோக்ராமை செஞ்சீங்க அப்படின்றது உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இதை டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜரை தான் நீங்க இனிமேட்டு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ரோமனும் சரி அண்ட் தென் நெக்ஸ்ட் லேபும் சரி இந்த ப்ரொசீஜர் தான் நீங்க சேவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைட் கார்னர்ல பாருங்க ரன் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுங்களா? உங்களுடைய மவுஸ்னுடைய லெஃப்ட் பட்டன் வச்சு இந்த ரன் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அவுட்புட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ நம்மளோட இன்டீஜர் வேல்யூ பாத்தீங்கன்னா 10ன்றது நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சுங்களா? இதுதான் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்றது. இப்போ நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்க்கலாங்களா? செகண்ட் ரோமன் டு மேக் எ ஃப்ளோட்டிங் ப்ரோக்ராம் அவுட்புட் வேல்யூ மில்க் ஈக்குவல் டு 7.3. ஸோ இப்போ நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். அதனால மில்க் ஈக்குவல் டு 7.3 அப்படின்னு நம்ம டெசிமல் வேல்யூஸை கொடுத்துருக்கோம் பாயிண்ட்ல. இதனுடைய கோடிங்ஸை நம்ம எப்படி டைப் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் மில்க் ஈக்குவல் டு கமா ஃப்ளோட் ஆஃப் மில்க். ஸோ இதனுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா மில்க் ஈக்குவல் டு 7.3 நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்ல ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய நியூ பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல உங்களுடைய செகண்ட் ரோமனுக்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு.
இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன ப்ரொசீஜர் படி தான் ஃபைல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுக்கும்போது செகண்ட் ரோமன் போட்டுட்டு நீங்க வந்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா போதும். என்ன ரீசன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம டேட் மென்ஷன் பண்ணோட நெசசிட்டி கிடையாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேப்ல வந்து பார்க்கக்கூடிய கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரோமன் கண்டினியூஸா இருக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுடைய ரோமன் அண்ட் தென் ஸோ 1.lab1 அண்ட் தென் உங்களுடைய ரோமன் செகண்ட் ரோமன்னா செகண்ட் ரோமன் கொடுத்து .py கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுடைய கோடிங்ஸ் இதில் டைப் பண்ணியாச்சு. அடுத்தது ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க மில்க் ஈக்குவல் டு 7.3 காமிச்சிருச்சிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்க்கலாங்களா? தேர்ட் ஒன், டு மேக் எ காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் அவுட்புட் வேல்யூ cos equal to 8 plus 5j. So cos equal to complex of 8, 5 கொடுத்திருக்கோம். print cos equal to cos. So output நமக்கு என்ன print ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா cos equal to 8 plus 5j ன்னு நமக்கு outputல காட்டும். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கோடிங்ஸ் இதில் டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இது வந்து தேர்ட் ரோமன் lab1 தேர்ட் ரோமன் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ cos equal to 8 plus 5j அப்படின்னு நமக்கு அவுட்புட் காமிச்சிருச்சிங்களா? இங்க பாருங்க எப்படி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. lab1 roman 3.py ன்னு நம்ம இதை சேவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்க்கலாங்களா? ஃபோர்த் ஒன், டு மேக் எ பூலியன் ப்ரோக்ராம் அவுட்புட் வேல்யூ ப்ரோக்ராம் a equal to 5 b equal to 3 print a is greater than b is bool a greater than b print a equal b is bool a equal b. So a is greater than b is true, a equal b is false. என்ன ரீசன்னா நம்ம அசைன் பண்ணிக்கிறது பாருங்க a வேல்யூ 5 b வேல்யூ 3 கொடுத்திருக்கோம். இதுல 5 is greater than 3. ஸோ 5 வேல்யூ வந்து 3 விடவும் கிரேட்டரா இருக்குன்றதுனால ட்ரூ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா a equal b ன்னு கொடுத்திருக்கோம். ஸோ 5 is equal to 3 ஆன்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் உள்ள போயிடுறேன். VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராமை இதுல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. lab1 4th roman.py ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க a is greater than b is true, a equal b is false நமக்கு அவுட்புட் காமிச்சிருச்சிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், to make a string program using single quotes and double quotes with the value admin and 576. So program என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா name equal to admin and id equal to 576. Print str of name, print str of id. So name equal to admin, id equal to 576 நமக்கு அவுட்புட்ல காட்டும். இதை நம்ம VS கோட ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட்ல ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கோடிங்ஸ் இதில் டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுல lab1 5 roman.py ன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட்ல பாருங்க admin 576 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ப்ரோக்ராம், write a Python program and print your details as follows. ஸோ ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a equal to முருகன் ஒரு ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். b equal to 35 ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். c equal to 72.5 ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். d equal to 12 plus be அப்படின்னு இன்டிஜர் பிளஸ் ஸ்ட்ரிங் வேல்யூஸை கொடுத்துருக்கோம். print my name, str of a, print my age, int of b, print my weight, float of c, print class str of d. So output எப்படி நமக்கு print ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா my name முருகன், my age 35, my weight 72.5,
கிளாஸ் 12 பிளஸ் பிஇ நமக்கு அவுட்புட்ல காட்டும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? ஸோ விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களோட ப்ரோக்ராம்ஸ்க்கான கோடிங்கை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்க்கான கோடிங்கை டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ்ல lab1 roman 6.py அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அவுட்புட் பாருங்க. மை நேம் முருகன், மை ஏஜ் 35, மை வெயிட் 72.5, கிளாஸ் 12 பிளஸ் பிஇ நமக்கு அவுட்புட் காமிச்சிருச்சிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம லேப் 1ல எப்படி ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்றது, அதே மாதிரியே பேசிக் டேட்டா டைப்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் ஆன இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் ஸ்ட்ரிங், இந்த டேட்டா டைப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது, அடுத்தது இந்த எல்லா டேட்டா டைப்ஸும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம அதுக்கான கோடிங்ஸை டைப் பண்ணி எப்படி ரன் பண்றது அப்படின்றத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்க இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு லேப் ப்ரோக்ராம்ஸ் இதுதான் பேசிக் ப்ரோக்ராம்ஸ். இதுல நீங்க தரவானீங்கன்னா தான் இனி வரக்கூடிய லேப் செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.